லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். படம் எங்கப்பா? அம்மா, படத்தை டேஷ்போர்ட்ல தான் வச்சிருந்தேன். இப்போ போய் பார்த்தா காணோம்மா. கார் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லம்மா. என்னப்பா சொல்ற? கார்ல வச்சது எங்கப்பா போகும்? அதுதான்மா எனக்கும் புரியல. நான் வழியில காரை எங்கேயும் நிறுத்தலையே. வரப்போ ஒருத்தன் குறுக்க வந்ததுனால ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி போச்சுமா. அப்பதான் நான் காரை நிறுத்திட்டு இறங்கினேன். அங்கதான்மா மிஸ் ஆயிருக்கோம். என்னப்பா, எவ்வளவு முக்கியமான படம், அதை மிஸ் பண்ணிட்டேன்னு இப்படி சாதாரணமா வந்து சொல்ற? சரி, அந்த ஆர்டிஸ்ட் கிட்ட போய் திரும்ப வரைஞ்சு வாங்க முடியுமா? இல்லம்மா, அவருக்கு இன்னைக்கு ஈவினிங் யூஎஸ்க்கு ஃப்ளைட்மா. இந்நேரம் கிளம்பி போயிருப்பாருமா. இத்தனை வருஷ போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு வழி கிடைச்சிரும்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். முருகா, நீயே ஒரு வழியை காட்டிட்டு அதை நீயே அடிச்சிட்டியேப்பா. ஏன் இப்படி எங்களை சோதிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா, முருகன் எப்பவுமே கைவிட மாட்டார். என்னப்பா சொல்ற? இப்படிதான் ஆகும்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுமா. அதான் அந்த டிராயிங்க என் மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிட்டம்மா. அப்ப உன் மொபைல்ல இருக்கா? ஆமாம்மா, இத பாருங்க. நீயும் உன் பிள்ளையும் எங்கம்மா இருக்கீங்க? சீக்கிரமா இந்த வீட்டுக்கு வந்துருங்கம்மா. நீங்க இல்லாம இந்த வீடு எங்களுக்கு நரகமா இருக்குமா. அப்ப செத்து சொர்க்கலோகத்துக்கு போக வேண்டியது தானே. இங்க இருந்து நம்ம உயிரை வாங்குறதும் இல்லாம இந்த கிழவிக்கு வீடு நரகமா இருக்கான். இத வரைஞ்சவன் கையில கட்ட முளைக்க அப்படியே பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்த மாதிரி வரைஞ்சிருக்கான். என்ன பண்றது? என்னம்மா, கஷ்டப்பட்டு வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங் காணும்னு உன் புருஷன் புலம்பிக்கிட்டு இருக்கானா? புலம்பட்டும். நீ அதுக்குள்ள என்ன அவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டிய. அப்பா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே பதட்டப்படாத. அந்த ஆர்டிஸ்ட் இப்ப இங்க இல்லம்மா, அவன் யூஎஸ் போயிட்டான். அதனால இனிமே திரும்ப டிராயிங் எல்லாம் வரைய முடியாது. நீ ரிலாக்ஸா இரு. அப்பா, நீங்க அந்த டிராயிங் எடுத்ததுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அந்த டிராயிங்க இவர் ஏற்கனவே மொபைல்ல போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. போட்டோ எடுத்து வச்சிருக்கானா? போட்டோ எடுத்து வைப்பான்னு நான் யோசிக்கவே இல்லம்மா. ஆனா அவர் யோசிச்சிருக்காரே. ஒருவேளை அந்த டிராயிங் மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகும்னு யோசிச்சு அத போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. ஏன்பா, அந்த டிராயிங்க பாத்தீங்களா? அது அவள மாதிரி இல்லாம ஏதாவது தப்பா கிப்பா வரைஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்திருக்கலாம்ப்பா. நாசமா போனவன் காதால கேட்டு எப்படி பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சானே தெரியல. அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் யுஎஸ் போகாம இருந்திருந்தான்னு வெச்சுக்கோங்க, நேரா போய் அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருப்பேன். நீ டென்ஷன் ஆகாதப்பா. அப்பா, எப்படிப்பா
எப்படிப்பா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? அந்த டிராயிங் ஒண்ணு போதும்பா. எனக்கு என்னமோ அவர் சீக்கிரமே கஸ்தூரிய கண்டுபிடிச்சு இந்த வீட்ல உட்கார வச்சு என்ன ஒரு வழி ஆக்கிடுவாருன்னு நினைக்கிறேன். உனக்கு அந்த பயம் மட்டும் வேண்டாமா? உன் புருஷனுக்கு முன்னாடி அவளை நான் தான் கண்டுபிடிப்பேன். அவளும் அவ பொண்ணும் என் கையில சிக்காம எங்கேயும் போக முடியாது. உன் புருஷன் வரைஞ்சு வாங்கிட்டு வந்த டிராயிங்க நம்ம பசங்க எல்லாருக்கும் அனுப்பி தேட சொல்லியிருக்க. உன் புருஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள கொன்னுட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். மொபைல்ல அந்த போட்டோ இருந்தா தானே அதை எல்லாருக்கும் அனுப்பி தேடுவாரு. அதை டெலீட் பண்ணிட்டா பண்றேன். என்ன இது திடீர்னு ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால ஃபீஸ் கிடையாதுன்னு சொன்னாங்களே, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. பேசாம அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஹலோ, சொல்ல அன்பு. அம்மா. சொல்ல அன்பு, என்ன தயங்கிட்டு இருக்க? இல்லம்மா, காலேஜ்ல திடீர்னு ஸ்பெஷல் ஃபீஸ் மாதிரி ஒன்னு கேக்குறாங்கம்மா. எவ்வளவு கட்டணுமா அன்பு? 8000மா. 8000மா? அவ்வளவு பணத்தை திடீர்னு எங்க இருந்து புரட்டுறது? எப்பக்குள்ள கட்டணுமா? நாளைக்கு காலையிலேயே கட்டணுமாமா. திடுதிப்புன்னு ஒரு நாள்ல 8000 கட்டணும்னா எப்படிமா? படிக்கிற காலேஜ்ல இப்படி இல்லாம பண்ணுவாங்க? கொஞ்சம் அவகாசம் கொடுக்க மாட்டாங்களா? ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணுங்கிறதையே இன்னைக்கு காலையில தான் என்கிட்டே சொன்னாங்க. சரி, நான் அக்கம் பக்கத்துல கேட்டு பாக்குறேன். சரிம்மா. நானும் யார்கிட்டயாவது கடன் கிடைக்குமான்னு கேட்டு பாக்குறேமா. அன்பு, யார்கிட்டயாவது கேக்குறதுக்கு அந்த சார்கிட்டயே கடனா கேட்டு பாரு. அதுக்கப்புறம் நாம எப்படியாவது புரட்டி கொடுத்துடலாம். கண்டதுகளுக்கெல்லாம் வடிச்சு கொட்டி அதுங்க வாரி சுருட்டிட்டு போற அளவுக்கு இந்த வீடு ஒண்ணு சத்திரமோ சாவடியோ கிடையாதுமா. எங்கேயோ யார் யாருக்கோ பிறந்ததுங்கெல்லாம், அப்பா ஆத்தா பேரு தெரியாததுங்கெல்லாம் இங்க வந்து எங்க காசை முழுங்கணுங்கிறது எங்க தலையெழுத்து. என்ன அன்பு, ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? நாம கடனா தானே கேட்க போறோம். இல்லம்மா, ஏற்கனவே சார் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க. அவர்கிட்டயே திரும்ப திரும்ப போய் நின்னா தப்பா இருக்குமா? அவரையும் தேவையில்லாம சங்கடப்படுத்த வேணாம். சரி அன்பு, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா கேட்க வேண்டாம், விடு. சரிம்மா, நீ எதுக்கும் மனசு போட்டு குழப்பிக்காத. உனக்கு காலையில கூப்பிடுறேன். சார், சார், என்ன சார், எப்போ வந்தியா? என்னை பத்தி நீ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்ட. அன்பரசி, ஏன் அப்படி பண்ண? சார், நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் குட்டிமாவை தான் நினைக்கிறேன். உன்னை என் வீட்டு பொண்ணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். உன் முன்னாடியே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ இன்னும் என்ன வேற ஒரு ஆள் மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல?
ஏன் அன்பரசி, இது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு தெரியலையா? எங்கேயோ இருக்கிற உன் அம்மா கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணுச்சு, ஆனா என்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணலல்ல? ஃபீஸ் விஷயத்தை வச்சு இவள காலேஜ் விட்டே துரத்தலான்னு நான் இங்க பிளான் பண்ணா இவர் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுருவாரு போல இருக்கே. யார் யார்கிட்டயோ கேட்கணும்னு நினைக்கிற? என்கிட்ட கேட்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். நீ பணம் கேட்டா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதையும் மீறி அவங்க கிட்ட கேட்டு அவங்களையம்மா கஷ்டப்படுத்துற. அதையே என்கிட்ட நீ கேட்க மாட்டல்ல? ஏன்னா அவங்க கிட்ட உரிமை இருக்கு, என்கிட்ட அது இல்ல. அப்படிதானே? உங்க அம்மா கிட்ட இருக்கிற உரிமை அது என்கிட்டயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எந்த உறவும் இல்லாத எனக்கு நீங்க ஏற்கனவே நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க. திரும்ப திரும்ப உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான் நான் நினைக்கிறேன். அதையே உனக்கு தொந்தரவா தெரியுது? நீ என் பொண்ணு, நீ என் பொண்ணுன்னு நான் சும்மா வாயில இருந்து சொல்லல, என் மனசுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் ஏதாவது செஞ்சா அது நான் என் குட்டிமாவுக்கே செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மன நிறைவும் ஒரு நிம்மதியும் கிடைக்குது. உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது? சரி, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? 8000 ரூபாய் சார். இவ்வளவுதானா? இதுக்குதான் நீ இவ்வளவு தயங்கினியா? இந்தா, நாளைக்கு ஃபீஸ் கட்டிட. உண்மையிலேயே உனக்கு என் மேல பாசம் இருந்தா, அக்கறை இருந்தா, நான் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சேன்னா இந்த பணத்தை வாங்கிக்க. இப்பதான் நீ ஏன் அன்பரசி, வச்சுக்கோ. சார், இதுல கூட இருக்கிற மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் உன் செலவுக்கு வச்சுக்கோ. உடனே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் வேண்டான்னு சொல்லணும். இல்லனா எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியாம முழிச்சு அது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். இந்த பணத்தை கொண்டு போய் நீ எப்படி ஃபீஸ் கட்டுறன்னு நானும் பாக்குறேன். இருடி வரேன். ரெண்டு பேரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாம இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. சார், அது அன்புக்கு காலையில அன்பரசி முகமே சரியில்லையே, ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு மஞ்சு ஏதோ சொல்ல வந்ததையும் அன்பரசி தடுத்த மாதிரியே இருந்துச்சு. மஞ்சுக்கு ஃபோன் பண்ணா என்னன்னு தெரிஞ்சிடும். என்ன விஸ்வா சார் கூப்பிடுறாரு? சொல்லுங்க சார். மஞ்சு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன். மறைக்காம உண்மையை மட்டும்தான் சொல்லணும். சார்,
நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். கேளுங்க. காலையில காலேஜ்ல நீ அன்பு வெளியே நின்னுட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நான் ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நீ ஏதோ சொல்ல வந்த, ஆனா அந்த அன்பரசி தடுத்த மாதிரி இருந்துச்சு. சார் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஐயோ, என்ன பிரச்சனை? உண்மையை சொல்லு. இங்க பாரு மஞ்சு, அன்பரசி தன்னோட பிரச்சனையை சொல்லி யாரையும் சங்கடப்படுத்த கூடாதுன்னு நினைப்பா. ஆனா யாருக்கிட்டையாவது சொன்னாதானே இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும். நீ அன்பரசிக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லு. சர்க்குலர் வந்திருக்கு மேடம். ஓ, இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் மட்டும்தான் ஃபீஸ் கட்டல. அன்பரசி, அது நீதான். ஏன் நம்ம காலேஜ்ல திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் மாத்துறாங்கன்னு தெரியலையே. ஆமா சார். சரி விடு மஞ்சு, நான் பாத்துக்கிறேன். பாய். சரிங்க சார். அன்பரசி காசுக்கு என்ன செய்வான்னு தெரியலையே. விஸ்வா சார் என்ன இந்த நேரத்துல கால் பண்றாங்க? சொல்லுங்க சார். ஏன் அன்பரசி இப்படி இருக்க? என்ன சார்? காலையில ஏன் வெளியே நிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? ஃபீஸ் விஷயத்தை அப்பவே சொல்லியிருக்கலாமே அன்பு. ஏன் எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீ பொய் பேச மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அன்பு. ஆமா சார், உங்களுக்கு யாரு சொன்னா? மஞ்சுவா? யார் சொன்னா என்ன? சரி ஓகே, நான் உனக்கு பணம் சென்ட் பண்றேன். நீ மார்னிங் காலேஜ்ல ஃபீஸ் கட்டிடு. ஐயோ வேண்டாம் சார். வேணான்னு ஏன் சொல்ற? நான் இதை உனக்கு கடனா தான் கொடுக்குறேன். உன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுமோ அப்ப கொடு. ஐயோ இல்ல சார், எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. அன்பு, நான் அதை கடனா தானே கொடுக்குறேன்னு சொல்றேன், அப்புறம் என்ன? இல்ல சார், உண்மையாவே எனக்கு பணம் கிடைச்சிருச்சு. எப்படி? இப்பதான் சந்திரசேகர் சார் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கொடுத்தாங்க. உண்மைதான் சொல்றியா? நான் அவர்கிட்ட கேட்பேன். சார் நிஜமாதான் சார். வேணும்னா காலையில உங்ககிட்ட பணத்தை காட்டிட்டு தான் நான் ஃபீஸ் கட்டவே போவேன். சரி ஓகே. அன்பரசி, தயவு செஞ்சு இனிமே இப்படி இருக்காத. மத்தவங்க கிட்ட உதவி கேட்கறதுன்றது அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்காது. நீ இந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்பரசி, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்றதுனால தான் இந்த உலகமே இயங்குது. யாரும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா இங்க மொத்த இயக்கமுமே நின்றுமே. தயவு செஞ்சு எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. ஓகே? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீ பதில் சொன்னாதான் நான் போனை வைப்பேன். சார், நீ சரின்னு சொன்னாதான் நான் போனை வைப்பேன். இவன் நாளையோட ஒழிஞ்சிருவான்னு நினைச்சா இவர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாரு. அந்த பணத்தை எப்படியாவது எடுக்கணும்.
என் வீட்டு காசை என்னையே திருட வச்சுட்டல. நீ நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறன்னு நானும் பாக்குறேன்டி. இதுல ஏதோ போட்டோ இருந்த மாதிரி இருந்துச்சு. யார் போட்டோவா இருக்கும்?